அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். வாழ்க்கையில் எல்லா மனிதனுமே யோகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாத்துக்குமே உண்டு. யோகமாக இருக்கணும் அப்படின்னா யோகம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, பூதங்களில் என்ன சொல்கிறான்னா, யோகம் என்பது என்ன சொல்கிறான்னா ஆகாய பூதம். ஆகாய பூதம். இப்போ யோகங்களுக்கெல்லாம் தலைவன் யார் அப்படின்னா குரு பகவான் தான். அப்போ யோகங்களில் ஆகாய பூதம் அப்படிங்கிற ஒரு பூதம் தான் இன்று வரை யோகத்துக்கு காரியகர்த்தாவாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. வாரம் என்பது நெருப்பு. வாரம் என்பது பிறந்த கிழமைதான் வாரம். அப்போ அந்த பிறந்த கிழமைதான் வாரம் அப்படிங்கும்போது, அதற்கடுத்து என்ன சொன்னால், அந்த பிறந்த கிழமையாகிய வாரத்திற்கு தலைவன் யார் என்று சொன்னால் செவ்வாய் பகவான். அப்போ இந்த வாரம் தான் என்ன சொல்கிறான்னா, கொஞ்சம் டெம்பரேச்சர் சார்ந்த விஷயம். டெம்பரேச்சர்னால் நெருப்பு சார்ந்த விஷயம். அப்போ திதி என்பது என்ன சொல்கிறான்னா நீர். அது சுக்கிரன் சார்ந்த விஷயம். இதெல்லாம் நல்லா பஞ்சபூதத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிடணும். நட்சத்திரம் என்பது நிலம். அது புதன் சார்ந்த விஷயம். யோகம் என்பது ஆகாயம் சார்ந்த விஷயம். அதற்கு குரு. அப்போ கரணம் என்பது என்ன சொல்லலான்னா காற்று. இந்த கரணத்தை என்ன சொன்னான்னா, வெற்றி பெற வைப்பதற்குண்டான பாக்கியம் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் சனியிடம் இருக்குது. அதனால் என்ன சொன்னான்னா, கரணத்தை வேலை செய்ய வைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கீழ்நிலை மக்களுக்கு நம்ம உதவி செய்யணும். கீழ்நிலை மக்கள் தான் சனீஸ்வர பகவான். அப்போ இந்த கீழ்நிலை மக்களுக்கு உதவி செய்ய என்ன சொன்னாங்கன்னா, வாழ்க்கையில் கரண வெற்றி கண்டிப்பாக உங்களுடைய வெற்றி எப்படி இருந்தாலும், வெற்றி என்பது சாதாரண விஷயம் அல்ல. கர்மாவை மீறி, கர்மாவின் தடையை மீறி, செயலின் தடையை மீறி ஒரு வெற்றி பெற வேண்டும். செயலின் தடையை மீறி தான் ஒரு வெற்றி பெறணும். வெற்றி என்பது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதே மாதிரி இந்த கரணத்தை இன்னும் எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுங்க. நமக்கு எல்லா வித காரிய வெற்றிகளும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் அந்த சனீஸ்வர பகவான் தான் இந்த கரணத்தின் அதிபதி. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறான்னா, பஞ்சபூதத்தில் என்ன சொல்கிறான்னா காற்றுக்கு அதிபதி யார் என்று சொன்னால் மகேஸ்வரன், மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய சக்தி. அப்போ எல்லா மனிதனுமே தன்னுடைய கரண வெற்றிக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மகேஸ்வரன், மகேஸ்வரி என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தியை நாம் தினமும் நினைத்து கொள்ள வேண்டும். நினைக்கணும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, யோகம் என்று சொல்லக்கூடிய ஆகாய பூதம். யோகம் என்பது ஆகாய பூதம். ஒரு மனிதனுக்கு யோகம் பரிமளிக்க வேண்டும், யோகத்தால் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஆகாய பூதத்திற்குண்டான மனோன்மணி, சதாசிவம் மனோன்மணி என்ற தெய்வம் அது பஞ்சபூத சக்திகள். மனோன்மணி சதாசிவம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை நாம் என்ன செய்யணும்னா, கண்டிப்பாக உங்களுடைய யோகம் என்று சொல்லக்கூடியது ஒன்று வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தே ஆக வேண்டும். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா, நட்சத்திரம் என்பது நிலம். அப்போ அந்த நட்சத்திரம் என்பது நிலமாக இருக்கிற காரணத்தினால் இந்த நிலத்திற்கு என்ன சொல்கிறான்னா, பிரம்ம சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய படைத்தல் தொழிலை என்ன சொல்கிறான்னா செய்யக்கூடிய பிரம்ம சரஸ்வதி, பிரம்மனும் சரஸ்வதியும் படைத்தல். இந்த படைத்தல் என்று சொல்லக்கூடியது எங்கிருந்து நடக்கும்? மண் இல்லை என்று சொன்னால் எந்த படைப்புகளையும் உருவாக்கவே முடியாது.
அப்போ மண் இல்லை என்று சொன்னால் எந்த படைத்தலையுமே உருவாக்க முடியாது. அப்போ பிரம்ம சரஸ்வதிக்கும் இந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நிலத்திற்கு புதனே காரியகர்த்தா. அப்போ நமக்கு நிலம் சார்ந்த பூமி சார்ந்த நட்சத்திரம் சார்ந்த வெற்றிகளை பெறுவதற்கு நாம் என்னென்ன சொன்னோம்னா புதனைத்தான் பிடிக்கணும். அதற்கடுத்து பிரம்மனையும் சரஸ்வதியும் பிடிக்கணும். அதற்கடுத்து திதி சார்ந்த பணம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த வெற்றிக்கு விஷ்ணு லட்சுமியைத்தான் பிடிக்கணும். விஷ்ணுவும் லட்சுமியைத்தான் நம்ம பிடிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் அடிப்படை கருப்பொருள் தெரிந்தால்தான் எந்த வெற்றியுமே பெற முடியும். அதற்கடுத்து வாரம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா, வாரம் என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு சிவனும் பார்வதியும் தான் வாரம் என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு காரியகர்த்தா. இந்த வரிசைப்படுத்திடணும். நெருப்புக்கு யார்? சிவன் பார்வதி. நேருக்கு விஷ்ணு லட்சுமி. நிலத்திற்கு பிரம்ம சரஸ்வதி. ஆகாயத்திற்கு என்ன சொன்னான்னா சதாசிவன் மனோன்மணி. காற்றுக்கு மகேஸ்வரன். இதுதான் பஞ்சபூதத்துடைய ஒரு சிறப்பு சூத்திரம். இது எல்லாருமே எப்பயுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இதன் வழிதான் இன்றைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறான்னா நம்ம என்ன சொல்கிறான்னா செயல்பாடுகள். அப்போ என்ன சொல்கிறான்னா இல்லை, எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா இந்த கரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகத்தை நாம் அனுபவிக்கணும். எல்லாருக்குமே மேக்சிமம் ஜோதிட சாஸ்திரத்தில் யோகத்தை பற்றி ஓரளவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த யோகத்திற்குண்டான யோகியார் அவயோகியார் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளும். அப்போ யோகத்திற்குண்டான யோகியார் அவயோகியார் என்பதை முதல்ல தெரிஞ்சு வச்சுருந்தா தான் நாம் என்ன சொல்கிறோன்னா அதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் உடைய நிகழ்வை நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய யோகத்திற்குண்டான யோக கிரகம் எது, அவயோக கிரகம் என்பதை பார்த்துட்டு அதற்கு பிறகு என்ன சொன்னான்னா உங்களுடைய யோகி கோவில் எங்கே இருக்கிறது, அவயோகி கோயில் எங்கே இருக்கிறது என்பதை சொல்கிறேன். விஸ்கம்ப நாம யோகத்திற்கு யோகி பூச நட்சத்திரம், திருவோணம் அவயோகி. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரத்திற்கு அதாவது பிரீதி நாம யோகத்திற்கு உங்களுடைய அமைப்பின்படி என்ன சொல்கிறான்னா பரணி நட்சத்திரம்ல அதுக்கு பிறகு சொல்கிறேன். அதனால் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய அனைத்து விதமான முதல்ல யோகிக்கும் யோகி அவயோகிக்கு உண்டான கோவில்களை நம்ம முதல்ல பார்த்துருவோம். அந்த யோகி அவயோகிக்கு உண்டான கோவில் அப்படின்னு சொல்லி வரும்போது விஸ்கம்ப நாம யோகம். விஸ்கம்ப நாம யோகத்திற்கு யோகிக்குண்டான கோவில் என்ன சொன்னோன்னா வசிஷ்டேஸ்வரர் தென்குடித்தெட்டை. விஸ்கம்ப நாம யோகத்திற்கு வசிஷ்டேஸ்வரர் தென்குடித்தெட்டை. அவயோகி அழகு திருமேனிநாதர் சேரன்மாதேவி சந்திரஸ்தலம். அதுக்கடுத்து பிரீதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பள்ளிகொண்ட பெருமாள் திருநாங்கூர் யோகி. அவயோகி பிரசன்ன வெங்கடேச பெருமாள் குணசீலத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து ஆயுஷ்மான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஆதி கும்பேஸ்வரர் கும்பகோணத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து அவயோகி என்ன சொன்னால் சேஷாங்கனூர் சிவன் பாண்டிச்சேரியில் இருக்குது. அதற்கடுத்து சௌபாக்கிய நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர்.
அதற்கடுத்து அவயோகிக்கு மங்களபுரீஸ்வரர் நன்னிலம், மங்களபுரீஸ்வரர் நன்னிலம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சோபானம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சூரியனார் கோவில் கும்பகோணம். அவயோகிக்கு என்ன சொல்கிறான்னா சனீஸ்வரர் குச்சனூர். அதற்கடுத்து அதிகண்ட நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு உப்புளியப்பன் கோவில் கும்பகோணம். அவயோகி என்ன சொல்கிறான்னா களிய பெருமாள் கோவில். இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் உண்டு, எதிரொலி கோயில் அப்படின்ட்டு, அரியலூரில் இருக்குது. அதே சமயத்தில் கண்ட நாம யோகத்திற்கு இதே சேம் தான், உப்புளியப்பன் கோவில் கும்பகோணம், களிய பெருமாள் கோயில் எதிரொலி கோயில் அரியலூர். இந்த கண்டத்திற்கும் அதிகண்டத்திற்கும் ஒரே கோவில் தான், நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதற்கடுத்து சுகர்மம் நாம யோகத்திற்கு முத்துக்குமாரசாமி வைத்தீஸ்வரன் கோவில், முத்துக்குமாரசாமி வைத்தீஸ்வரன் கோவில். சுகர்ம நாம யோகத்திற்கு அவயோகி சித்திரகுப்தன் கோவில் காஞ்சிபுரம், சித்திரகுப்தன் கோவில் காஞ்சிபுரம். திருதி நாம யோகத்திற்கு நாகநாதசாமி திருநாகேஸ்வரம். திருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரத்திற்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும். சுக்கிரன் கோவில் கஞ்சனூர். சுக்கிரன் அவயோகி சுக்கிரனாக இருக்கிறதுனால சுக்கிரன் கோவில் கஞ்சனூர். சூலநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் அவிநாசி லிங்கேஸ்வரர் அவிநாசி. அதற்கடுத்து அவயோகிக்கு ஐயாரப்பர் திருவையாறு. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சோளத்திற்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா ஒரு நிமிஷம் தானே, ஒன்று ரெண்டு ஒரு நிமிஷம், 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கடுத்து வரிசையாக கொண்டு வரணுங்கிறதுக்காக விருத்தி நாம யோகம். இந்த விருத்தி நாம யோகத்திற்கு பொங்கு சனீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு. விருத்தி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு பொங்கு சனீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. அதே சமயத்தில் அவயோகி கோயில் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க, சந்திரமௌலீஸ்வரர் முடச்சூர் கோபிச்செட்டிப்பாளையம். துருவநாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு செந்தூர விநாயகர் திருவண்ணாமலை. அபிராமேஸ்வரர் கோவில் திருவமாதூர் விழுப்புரம் அருகில் இருக்கிறது. அப்போ துருவநாம யோகத்திற்கு யோகி அவயோகி சொல்லியாச்சு. வியாகதம் நாம யோகத்திற்கு திருத்தங்கள் சிவஸ்தலம் திருக்கொள்ளிக்காடு அருகில் யோகி கோவில் உள்ளது. வியாகத நாம யோகத்திற்கு மகேந்திரப்பள்ளி சீர்காழி அருகில் உள்ளது. அதற்கடுத்து ஹர்ஷன நாம யோகத்திற்கு சாயாவனம் காவிரி பூம்பட்டினம். ஹர்ஷன நாம யோகத்திற்கு யோகி சாயாவனம் காவிரி பூம்பட்டினம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா ஹர்ஷன நாம யோகத்திற்கு அவயோகி கூடலை ஆத்தூர் சேத்தியாத்தோப்பு அருகில். கூடலை ஆத்தூர் சேத்தியாத்தோப்பு அருகில். வஜ்ரநாம யோகத்திற்கு வஜ்ரநாம யோகத்திற்கு சோமநாதேஸ்வரர் ஆத்தூர் அருகில் திருநெல்வேலி. வஜ்ரநாம யோகம் சோமநாதேஸ்வரர் ஆத்தூர் அருகில் திருநெல்வேலி. அதற்கடுத்து என்ன அவயோகி கஜேந்திர வரதப்பெருமாள் கபிஸ்தலம். கபிஸ்தலம். சித்தி நாம யோகத்திற்கு என்கண் முருகன் திருவாரூர் ரோடில் இருக்கிறது. பஞ்சவர்ணேஸ்வரர் உறையூர் யோகி அவயோகி. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வியாதிபாத நாம யோகத்திற்கு அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் உள்ள நாகராஜர் கோவில். அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோட்டில் உள்ள நாகராஜா கோவில். அதற்கடுத்து
அவயோகிக்கு வைகுண்டநாத சுவாமி கோவில், மணக்கல், ஐயம்பேட்டை, தஞ்சை டு கும்பகோணம் கணபதி அக்ரஹாரத்தில் இருக்கிறது. அதற்கடுத்து வரியான் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி செங்கோட்டை ஆண் பெண் அறியும் கோயில் அப்படிம்பாங்க. அதற்கடுத்து ஞாயிறு ஊர் புழல் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு இருக்குது. அது 12 தாமரை மலர் பூஜைன்னு சொல்கிறாங்க. அப்போ வரியான் நாம யோகத்திற்கு தட்சிணாமூர்த்தி செங்கோட்டை, அவயோகி ஞாயிறு ஊர் புழல், அங்கே தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. பரிகம் நாம யோகத்திற்கு யோகி பொலிச்சானூர் சிவன் கோவில், சனி தனித்திருப்பவர், பல்லாவரம், சென்னையில் இருக்குது. அதற்கடுத்து அவயோகி ஜெகநாத பெருமாள் நந்திபுர விண்ணகரம் நாதன் கோவில், கும்பகோணம். ஜெகநாத பெருமாள் நந்திபுர விண்ணகரம் நாதன் கோவில், கும்பகோணம். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சிவம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்க யோகிக்கு. அவயோகிக்கு வந்து திருக்கோளூர் நவதிருப்பதி செவ்வாய் ஸ்தலம், திருக்கோளூர் நவதிருப்பதி செவ்வாய் ஸ்தலம். அதுக்கடுத்து சித்தம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நாகர்கோவில், திருப்பாம்பூரம். சித்தம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நாகர்கோவில், திருப்பாம்பூரம். அதற்கடுத்து நாகராஜா கோவில், நாகர்கோவில். இதை ரெண்டையும் வந்து என்ன சொன்னால் நீங்கள் கரெக்டாக விசாரிச்சு போய்க்கிடுங்க. சாத்தியம் நாம யோகத்திற்கு யோகி வல்வில் ராமர் திருவில்லியங்குடி, திருப்பனந்தாள் அருகில். அவயோகி வந்து என்ன சொன்னால் தக்கோலம் தட்சிணாமூர்த்தி அரக்கோணம் அருகில். அதற்கடுத்து என்ன சொன்னான்னா சுபம் நாம யோகத்திற்கு ஸ்ரீ வைகுண்ட கள்ளபிரான் திருநெல்வேலி யோகி திருமூலடேஸ்வரர் தெல்லாறு தனித்த சனி பகவான். அதுக்கடுத்து சுப்ரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரமௌலீஸ்வரர் திருவக்கரை தான் உங்களுக்கு எனது யோகி. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா சுப்ரம் நாம யோகத்திற்கு அவயோகி காய் சீனிவேந்த பெருமாள் புளியங்குடி, திருநெல்வேலி பக்கத்தில். அதுக்கடுத்து பிராமியம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சீனிவாச பெருமாள் நாச்சியார் கோவில் தான் யோகி. அவயோகி ஜெகத்ரட்சக பெருமாள் திருக்கூடலூர், திருவேந்திபுரம், கடலூர். அதுக்கடுத்து மகேந்திரம் நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யோகி துர்க்கையம்மன் பட்டீஸ்வரம். அதற்கடுத்து அவயோகி தோத்தாத்திரி நாத பெருமாள் திருப்புவளை விழுப்புரம், பாண்டிச்சேரி ரோட்டில் இருக்குது. வைத்திருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு தட்சிணாமூர்த்தி பாடி, சென்னையில் இருக்குது. அவயோகி சூரியனார் ஸ்தலம் பாபநாசம் சிவன் கோவிலில் உள்ள சூரியனார் ஸ்தலம் பாபநாசம், திருநெல்வேலி மாவட்டம். அப்போ இந்த யோகி அவயோகிகளை வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இந்த யோகியை வந்து ஏன் வழிபடணும்னா யோகியை போய் வந்து வருடம் ஒரு முறையாவது கண்டிப்பாக வழிபாடு பண்ணிட்டு தான் வரணும். யோகியை நம்ம வழிபாடு பண்ணாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இருந்தோம்னா என்றைக்கு இருந்தாலும் இந்த உடலில் வந்து என்ன சொன்னோன்னா ஒரு யோகத்தில் பிறந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த யோகத்திற்குண்டான கோவிலில் போய் வந்து நம்ம வந்து அந்த யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது போக வேண்டிய நாளுன்னு ஒன்று இருக்கும். அந்த யோகம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த யோகம் மறுநாள் காலையில் இருக்கணும், முதல் நாள் நைட்டு போய் அந்த ஸ்தலத்தில் வந்து பக்கத்தில் லாட்ஜில் ரூம் போட்டு நம்ம தங்கி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு வருஷத்திற்கு உண்டான எனர்ஜி கிடைக்கும். அதான் எப்பயுமே என்ன சொன்னால் ஒரு கோவிலுக்கு நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் ஒரு ஸ்தலத்திற்கு நம்மளுடைய இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்களுக்கும் போகும்போது என்ன சொன்னான்னா வந்து பஞ்சபூதங்களில் வந்து யோகிக்கு போனீங்கன்னா நம்மளுடைய யோகம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக அந்த கோயிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி அந்த சாமிக்கு மாலை போட்டு சின்ன விளக்குகளை வாங்கி பொருத்தி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு 108 நாள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து
கம்பல்சரியாக அதோடைய பவர் நம்ம மேலே வந்து ஆக்டிவ் ஆயிரும். இது உண்மை. அப்போ நம்ம போகாமலே இருந்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எதையும் சாதிக்க முடியாது. சில விஷயங்களுக்கு நம்ம போய்த்தான் அவயோகி கோயில்களுக்கு நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. இருந்தாலும் நம்முடைய அவயோகி யார், அதற்குண்டான கோவில்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து வைப்பதனால எந்த தப்பும் கண்டிப்பாக கிடையாது. அதனால் வந்து என்ன சொன்னான்னா, யோகத்தை வந்து அடைய வேண்டும் என்று சொன்னான். அப்போ யோகத்திற்குண்டான கிரகத்திற்குண்டான கோவிலை நீங்கள் வந்து டச் பண்ணித்தான் ஆகணும். அது வருஷத்தில் ஒரு முறை டச் பண்ணித்தான் ஆகணும். நல்ல யோகம் வேணும் என்று சொன்னால் மாதத்தில் ஒரு வழக்கம் வச்சுக்கணும். உங்கள் யோகக்காரன் வருகின்ற நாளில் உங்களுடைய கோவிலுக்கு வந்து முதல் நாள் நைட்டு போய் நீங்கள் தங்கிருங்க. தங்கிட்டு வந்து என்ன சொன்னான்னா வந்து மறுநாள் காலையில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு மனிதனும் நித்தியமாக 30 நாளைக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு ஸ்தல வழிபாடை வந்து நாம் கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி போயிட்டு வரும்போது என்ன சொன்னான்னா 108 நாள் அந்த பவர். நம்ம 30 நாளைக்கு வரைக்கும் போகும்போது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அதனால் யோகி என்பவர் தான் அனைத்து விதமான யோகங்களையும் செல்வங்களையும் தர வேண்டும். 2வது, இந்த யோகிக்கு எல்லா 27 யோகத்திற்கும் தலைவன் யார் என்று சொன்னால் குரு பகவான். அப்போ குரு பகவான் என்று சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு விதத்தில் வந்து யோகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்பயுமே உணவில் வந்து கவிச்சி அசைவ உணவுகளை வந்து நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால், யோகி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னான்னா, ஆகாய தத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால், அந்த யோகி குருவாக இருக்கிற காரணத்தினால் பிராமணர்களுக்கு தானம் செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றங்களும் தன்மைகளும் இந்த யோகியால் வரும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக யோகி யோகத்தை கொடுப்பார். அதை நம்ம வந்து சொன்னால் அந்த கோவில்களை கண்டிப்பாக நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணுவது இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க என்ன சொன்னாலும் போய் வந்து கண்டிப்பாக இந்த யோகி கோவில்களை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெய பாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.